யூடியூப் நேயர்களுக்கு நடிகப் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தமிழில் வெளிவந்த கலர்ப்படங்களின் நிலையை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். 1972 வரை பார்த்து விட்டோம். அடுத்தது 1973 தான். 73ல் வந்த படங்களை பார்த்தா மக்கள் திலகத்துக்கு 2 படம் தான். உலகம் சுற்றும் வாலிபன், அடுத்தது பட்டிக்காட்டு பொன்னையா. 2 படம் தான். உலகம் சுற்றும் வாலிபன் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த படம். 70ல் ஷூட்டிங் ஆரம்பித்து 73ல் ரிலீஸ் ஆகிருக்கு. சிவாஜி கணேசனுக்கு 5 படங்கள். மொத்தம் 1973ல் வெளிவந்த படங்கள் 54. அதில் 13 கலர் படங்கள். போன ஆண்டு கூட 19 வந்துச்சு. இந்த ஆண்டு 13 தான். அதில் சிவாஜி கணேசனுக்கு பாரத விலாஸ் மார்ச் மாதம் வந்துச்சு. அதே 2 வார இடைவெளியில் ராஜராஜ சோழன் முதல் சினிமா ஸ்கோப் படம் ராஜராஜ சோழன். அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கள் தங்கராஜா, அதுவும் வந்துச்சு. எங்கள் தங்கராஜாவை தாண்டி வெளிவந்த படம் ராஜபாட் ரங்கத்துறையை தாண்டி வெளிவந்த படம் கௌரவம். ஆக மொத்தம் 5 படம் சிவாஜி கணேசனுக்கு. 5 படத்தில் 3 படம் 100 நாள் ஓடிச்சு. 3 படம் 100 நாள் ஓடிச்சு. ராஜபாட் ரங்கத்துறையும் இன்னொரு படம், 2 படமும் ராஜராஜ சோழன் 2மே 100 நாள் ஓடலை. இதில் கௌரவம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 தேட்டரில் ஓடிச்சு. எல்லாமே சொந்த தேட்டர் தான், வேறு என்ன. இது போக கங்கா கௌரி வந்து நம்ம பிஆர் பந்துலு படம். பிஆர் பந்துலு அவர் பத்மினி பிக்சர்ஸ் சார்பில் எடுத்தார். அடுத்தது பாக்தாத் பேரழகி ராமண்ணா வந்து அதே குலேபகாவலி கதையை உல்டா பண்ணி பாக்தாத் பேரழகின்னு எடுத்துட்டார். அடுத்தது கோமாதா என் குலமாதா, இது வந்து நம்ம ஸ்ரீகாந்தும் பிரமிளாவும் நடித்த படம். இந்த படம் ஓரளவு சுமாரான வெற்றியை பதிவு செய்தது. அடுத்தது பூக்காரி, நம்ம இளந்தளிர் கதாநாயகன், ஒரு இளமையான கதாநாயகி வேணும்னு சொல்லி எம்ஜிஆரின் கான்ட்ராக்டில் இருந்த மஞ்சுளாவை மேஜர் ஆனவுடனே உடனே 40 ஆண்டு கால நட்பையும் பார்க்காமல் பிரித்து கூட்டி கொண்டு வந்தார் கலைஞர். மகனுக்கு வெற்றி படம் தேவை, ஆனால் வெற்றி அடைந்ததா, அதை மக்கள்கிட்ட தான் கேட்கணும். அடுத்து திருமலை தெய்வம் நாகராஜன், ஏபி நாகராஜன் திருமலை தெய்வம், காரைக்கால் அம்மையார் போன்ற படங்களை எடுத்தார். ஆனால் பக்தி பட சீசன் முடிந்து விட்டது. முடிந்த பிறகு இவர் எப்பாடுபட்டாலும் கதை நடக்கவில்லை, அப்படி தான் சொல்லணும். அடுத்து உலகம் சுற்றும் வாலிபனை பற்றி பார்க்கலாம். உலகம் சுற்றும் வாலிபன் வந்து 1973ல் வந்த நேரத்தில் ஏன் தமிழ் படங்கள் குறைந்தது என்று நாம் அனலைஸ் பண்ணி பார்த்தோமானால் ஒன்று நன்றாக புரியும். சிங்கத்தின் வரவு கண்டு மற்ற மிருகங்களும் காட்டில் ஓடி போய் ஒளிஞ்சிரும். அதே மாதிரி மக்கள் திலகத்தின் உலகம் சுற்றும் வாலிபன் வர்றதுக்கு பார்த்து நிறைய படங்கள் வரல, அப்படி தான் நினைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா மொத்தம் 54 படங்கும்போது அதே குறைஞ்சி போச்சு. அடுத்தது கலர் படங்கள் போன ஆண்டு 19 வந்தது, இந்த ஆண்டு 13 தான் வந்தது. படமும் வசூலாக அள்ளிக்கிட்டே, மற்ற படங்கள் வசூலாம் சேர்த்து அள்ளி 4.5 கோடிக்கு மேலே வசூலாச்சு. ஹிந்தி படம், இங்கிலீஷ் படம், கிளியோபாட்ரா, அது இதுன்னு சொல்லி எல்லா பட வசூலையும் தாண்டி ஒரு மகத்தான சாதனை செஞ்சுது. தொடர்ந்து தேவி பாரடைஸில் 227 ஷோ ஹவுஸ்ஃபுல். மதுரையில் கேட்க வேண்டாம், அதுக்கு மேலே எல்லா இடத்துலையும் தொடர்ந்து அரங்கம் நிறைந்தது. தமிழ்நாடு முழுவதும் ஏகப்பட்ட காட்சிகள் தொடர்ந்து அரங்கனைந்த படம். பாருங்கள், 4.5 கோடி ரூபா விக்கிபீடியாலே போட்டிருக்காங்க. 4.5 கோடி ரூபா வசூலாகி, அந்த வசூலை வந்து இதுவரைக்கும் எந்த படமும் இதுவரை எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் சரி, அதுக்கு பிறகு கூட வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். பட்டிக்காட்டு பொன்னையா வந்து நம்ம பிஎஸ் ரங்கா எடுத்த படம். பிஎஸ் ரங்கா இந்த படம் வந்து முடிவடையாமலே விட்டுட்டார். எம்ஜிஆர் ஏதோ வெளிநாடு ரஷ்யாவுக்கு போயிருக்கும்போது இவர் பார்த்தாரு, டக்குன்னு படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டார். அந்த படம் வந்து கொஞ்சம் நல்லா ஃபினிஷ் பண்ணி வந்திருந்தேன்னா அந்த படம் வந்து நல்ல வெற்றி படம் ஆகிருக்கும். மாட்டுக்கார வேலனுக்கு அப்புறம் ரொம்ப எதிர்பார்த்த படம், ரெட்டை வேடம். அதுலேயும் அந்த முகமூடி சண்டை அருமையாக இருக்கும். அந்த சண்டை அருமையாக இருக்கும். அதில் எம்ஜிஆர் முகம் தெரிஞ்சால் அது இதே நிலையே வேறு, அப்படி தான் சொல்லணும். அப்படி ஒரு அருமையான ஒரு சண்டை காட்சி, மற்ற காட்சிகள் எல்லாம், பாடல்கள்லாம் அருமையாக இருந்துச்சு. எல்லா படமும் நல்லா இருந்துச்சு. எம்ஜிஆரோட ஃபிட்னஸ் நல்லாயிருக்கும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா ஜம்முன்னு இருந்தார். இருந்தாலும் அந்த படம் வந்து எதிர்பார்த்த வெற்றியை பெறலை. இருந்தாலும் திருநெல்வேலியில் பாருங்கள், அந்த படம் பண்ண சாதனையை 69 நாள். வசந்த மாளிகையும் அதே நாள் தான், 69 நாள் தான் ஓடிச்சு. 69 நாள் 1 லட்சத்தை தாண்டிச்சு லட்சுமியில் வசூல். ஆக திருநெல்வேலியில் ஒரு ரெக்கார்ட் பிரேக்காக பண்ணிச்சு. எல்லா ஊர்கள்லேயும் ஓரளவு சுமாராக ஓடிச்சு. 84 நாள் வரைக்கும் ஓடிச்சு மற்ற ஊர்களில். ஆக மொத்தம் ஒரு 100 நாள் ஓடுறத 100 நாள் ஓட முடியாமல் போயிட்டு 84 நாள் வரைக்கும் ஓடிச்சு. ஆனாலும் உலகம் சுற்றும் வாலிபன் வெற்றியை தடுத்து நிறுத்தியது இந்த படம் தான். இல்லாட்டி உலகம் சுற்றும் வாலிபன் 100 நாள் எத்தனை தேட்டர் இருக்கீங்க? கிட்டத்தட்ட 20 தேட்டர் விளம்பரத்திலே கொடுத்துருந்தார் எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் ஓடினது.
அப்புறம் 3 பெங்களூரில் ஒரு 3, அப்புறம் இலங்கையில் ஒரு 3, அப்புறம் மலேசியா, சிங்கப்பூர்னு 2 தேட்டர், 28 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு உலகம் சுற்றும் வாலிபன். மதுரை வீரன் 33 கிட்டத்தட்ட ஓடிச்சு. அதுக்கு அடுத்தாப்புல வந்து அதிக தேட்டரில் ஓடின படம் உலகம் சுற்றும் வாலிபன் தான் 100 நாள். அந்த வெற்றியை அந்த 100 நாள் வெற்றியே வேறு எந்த படமும் நெருங்கவே முடியலை. வெள்ளி விழாவும் இது பாருங்க, பட்டிக்காட்டு பொன்னையா ஷூட்டிங்கில் எம்ஜிஆர் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். தலையில் துண்டை கட்டிட்டு. இது வந்து உழைக்கும் கரங்களா பட்டிக்காட்டு பொன்னையான்னு தெரியல. அநேகமாக உழைக்கும் கரங்களாக இருந்தாலும் இருக்கலாம். உலகம் சுற்றும் வாலிபான் பாருங்கள், 20 தேட்டரில் 100 நாள், 20 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. ஒரு மகத்தான வெற்றியை பெற்ற படம். 4.5 கோடிக்கு மேலே வசூலாச்சு. திருநெல்வேலியில் 16வது வாரம் ஓடிக்கிட்டு இருந்த காட்சி. அடுத்தது பாருங்கள், நம்ம உலகம் சுற்றும் வாலிபனுக்கு போட்டியாக வந்த படம் தான் ராஜராஜ சோழன். முதல்ல சினிமா ஸ்கோப்பில் எடுத்தாங்க. சினிமா ஸ்கோப்பில் எடுத்த உடனே என்னெல்லாம் கதையை சொன்னாங்க தெரியுமா? எம்ஜிஆர் உடனே உலகம் சுற்றும் வாலிபன் சினிமா ஸ்கோப்பாக மாற்ற முயற்சி பண்ணினார்னு மதிவொலியில் எழுதினாங்க பத்திரிக்கையில். மாற்ற முயற்சி பண்ணாராம். பண்ணி பார்த்தா தலை ஒரு பக்கம் இருக்கான், கால் ஒரு பக்கம் இருக்கான். இப்படி வாரம் கண்டமானிக்கு நியூஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. உலகம் சுற்றும் வாலிபனை எம்ஜிஆர் முயற்சி பண்ணாலும் முடியும். ஆனால் எம்ஜிஆர் என்ன நினச்சாரு தெரியுமா? உலகம் சுற்றும் வாலிபனை சினிமா ஸ்கோப்பில் எடுக்க விரும்பலை. காரணம், அந்த நேரத்தில் மொத்த தேட்டரே 30 தேட்டர் தான் இருந்துச்சு. சினிமா ஸ்கோப் திரையரங்கம் ஏ சென்டரில் தான் உண்டு. அதனால் ராஜராஜ சோழன் எடுத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த படத்தை வெளியிட்டால் 30 தேட்டருக்கு மேலே வெளியிட முடியாது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் தேட்டரில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஸ்க்ரீனை ஃபுல்லாக இதுக்கு மாற்றினாங்க, சினிமா ஸ்கோப்புக்கு மாற்றினாங்க. அதில் ஏகப்பட்ட செலவு. சினிமா ஸ்கோப்பில் மாற்றி, ஆனால் தொடர்ந்து கிராமங்கள் வரைக்கும் எம்ஜிஆர் படங்கள் வந்து கிராமங்கள் வரைக்கும் ஓடும். அது சினிமா ஸ்கோப் போனால் ரிலீஸே பண்ண முடியாது. ஆனால் இவங்க வந்து ரிலீஸ் பண்ணாங்க ராஜராஜ சோழன். ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல. கிராமங்களெல்லாம் பாதி படம் தான் தெரியும், மீதியெல்லாம் லெஃப்ட் சைடில் கொஞ்சம், ரைட் சைடில் கொஞ்சம், அப்படி தான் போச்சு. அதனால் அந்த படம் ஏற்கனவே அந்த ரிப்பீட் ஆடியன்ஸே இல்லாமல் போயிட்டு. அதுவும் இல்லாமல் அந்த படத்தில் வந்து கேமராமேன் யார்? WR சுப்பாராவுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து என்ன பண்ணார்னா, ஒரு ஸ்டாண்டை எடுத்து கேமரா தூக்கி மாட்டிட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிற ஆள் மாதிரி மாட்டிட்டு எல்லாரும் அந்த ஃப்ரேமுக்குள்ளே வந்து நடிச்சுட்டு போங்க. ஏன்னா சினிமா ஸ்கோப் கேமரா கீழே விழுந்து உடஞ்சிட்டுனா என்ன ஆகும்? அவருக்கு ஏகப்பட்ட லாஸ் ஆயிருமேங்கிற ஒரு பயத்தில் அப்படி பண்ணிட்டார். அதனால் அந்த படம் வந்து குரூப் ஆடியன்ஸ் வந்த மாதிரியே இருக்கும். அப்படியே வந்து குரூப்பாக நடிகர்கள் வந்து நடிச்சுட்டு போன மாதிரி இருக்குமே தவிர கேமராவை அசைக்கவே மாட்டார். ஆனால் உலகம் சுற்றும் வாலிபன் அப்படியா? இங்கே உள்ள கேமராமேன் ராமமூர்த்தி போக 7-8 கேமராமேனை வச்சு எம்ஜிஆர் எடுத்தார். தாய்லாந்தில் பார்த்தீங்கன்னா 7-8 கேமராமேன் இங்கேயும் அங்கேயும் அந்த போட் சேசிங் எடுப்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். தமிழ் வானம் கூட படத்தை பார்த்து வந்து எந்திரிப்பா சொன்னார், ஆகா உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி ஒரு படத்தை நான் பார்த்ததே இல்லை, அவ்வளவு பிரமாதம், படம் போனதே தெரியலன்னாரு. ராஜராஜ சோழனை பார்த்துட்டு இந்த ஆண்டின் மொக்க படம் தான் அப்படின்ட்டார் ராஜராஜ சோழன். இப்படி ஒரு படம் சினிமா ஸ்கோப்பில் வந்தது பெரிய இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக இருந்தார் கல்கண்டில். ஆனால் இது முதல் சினிமா ஸ்கோப் படம், தென்னகத்திலே முதல் சினிமா ஸ்கோப் தயாரித்த படம். ஆனால் அந்த இதை முதல் நாள் படம் பார்த்த உடனே படம் தெரிஞ்சு போச்சு. சரி இந்த படம் ஒப்பேராதுன்னு தெரிஞ்சு போய் இதாகிட்டாங்க. படமும் எத்தனை நாள் ஓடிச்சு பாருங்கள், அதிகபட்சம் 75-76 நாள்லாம். 98 நாள் ஆனந்தில் அவங்க சொந்த தேட்டரில் போட்டு ஆனந்தில் 98 நாள் வரைக்கும் ஓட்டினாங்க. ஸ்ரீகிருஷ்ணாவில் 75-76 நாள் வரைக்கும் ஓடிச்சு, அவ்வளோதான். 100 நாள் எங்கேயுமே ஓடல. பார்த்தாரு அவர் அடுத்த படம் உமாபதி எம்ஜிஆரை வச்சு நான் 70mm எடுக்க போகிறேன்னு அறிவிச்சிட்டார். ஏன்னா இந்த அடி சரியான அடி இல்லை ராஜராஜ சோழனில், கோடிக்கணக்கில் செலவழிச்சிருந்த படம். எப்போவுமே அப்படி தான், முதல் கம்பெனி கலர் படம் எடுத்தாங்கன்னா அவங்கள காலி பண்ணிடுவார் நம்ம ஐயா. அடுத்தது பார்த்திங்கன்னா கௌரவம் சாந்திக்கிறவன் படம் தான் 100, எல்லாம் சொந்த தேட்டர் தான். அப்புறம் மதுரையில் சிந்தாமணியில் ஓடி இருக்குது. கௌரவம் 100 நாள் ஓடின படம் தான். எங்கள் தங்கராஜா தான் அவர் அந்த ஆண்டில் வெளிவந்ததுலேயே கொஞ்சம் நல்ல கிட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவிலில் எங்கள் தங்கராஜா வந்து திருநெல்வேலியும் நாகர்கோவிலும் 100 நாள் ஓடிச்சு. வேறு எந்த சிவாஜி கணேசன் படமும் திருவிளையாடலை தவிர 100 நாள் ஓடினது கிடையாது. ஒரு தேட்டருக்கு மேலே ஓடினது கிடையாது. ஆனால் எம்ஜிஆருக்கு அடிமை பெண் ஓடி இருக்குது, உலகம் சுற்றும் வாலிபன் ஓடி இருக்குது, 3 தேட்டருமே 100 நாள் ஓடி இருக்குது. ஆனால் சிவாஜி கணேசனுக்கு 3 தேட்டரில் 100 நாள் படம் ஒரு படம் கூட கிடையாது. அதிகபட்சமாக ஓடினது இந்த படம் தான். ராஜபாட் ரங்கத்துறை வந்து அது வந்து பல ஓரங்க நாடகங்களின் இணைப்பு தான் ராஜபாட் ரங்கத்துறை. அது படம் பார்த்த ஒரு திருப்தியே இருக்காது. என்னமோ சினிமா அந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அவங்களுடைய ஓரங்க நாடகங்கள் எல்லாம் விளம்பரங்கள்லாம் நிறைய கொடுத்தாங்க. 200 காட்சி, அரங்கஞ்சி, 300 எல்லாம் கொடுக்க தான் செஞ்சாங்க. ஆனால் படம் எவ்வளோ நாள் ஓடிச்சு? அதிகபட்சம் ஸ்ரீகிருஷ்ணாவில் மட்டும் 75 நாள் ஓடிச்சு.
பைலட்டில் 69 நாள் தான், 100 நாளே ஓடலை எங்கேயுமே. கிட்டத்தட்ட 5 தேட்டரில் போட்டாங்க, 5 தேட்டர்லேயும் தூக்கிட்டாங்க. ஆக ராஜபாட் ரங்குதுரை குகநாதன் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு ஒரு மகத்தான ஒரு தோல்வி படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். பூக்காரி இளமையான நடிகை மஞ்சுளா நடித்தும் இளந்தளிர் நடிகர் முத்து நடித்தும் அந்த படத்தை வெற்றி படமாக்க முடியல. 3 தமிழும் அவரிடத்தில் ஓரிடத்தில் நின்று அவரை படாதபாடு படுத்திவிட்டது என்பதுதான் உண்மை. சரி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.